ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் மனிதனை விட வேகமாக ஓடக்கூடிய விலங்குகள் நிறையவே இருக்குது. கண் இமைக்கிற நேரத்தில் பல கிலோமீட்டர் தூரம் ஓடிடும். இதுங்களோட ஸ்பீடுக்கு யாராலையும் ஈடு கொடுக்கவே முடியாது. அதனால தான் ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல்ஸ்னு இதுங்களை சொல்கிறாங்க. அனிமல்ஸோட லைஃப்பில் வேட்டையாடவும் தப்பிக்கவும் ஸ்பீட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வீடியோவில் டாப் 10 ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10th பிளேஸில் இருக்கிறது ஹேர், முயல். இது யூரோப், ஏஷியா, ஆப்பிரிக்கா கண்டங்களில் அதிகமாக காணப்படுது. இதோட ஸ்பீட் மணிக்கு 64 கிலோமீட்டர் ஓடும். ஹேர் ரேபிட்டை விட ஸ்பீடாக ஓடும். ஹேருக்கு 360 டிகிரியில் பார்க்குற திறமை இருக்குது. அந்த திறமையை வச்சு மற்ற மிருகங்ககிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சிடும். இந்த ஹேர் தரையில் பள்ளம் நோண்டி அதில் தூங்கும். அப்படி இல்லைன்னா புல்வெளிகளில் சுருண்டு படுத்துக்கும். ஹேர் ஓடும்போது ஜிக்ஸாகாக ஓடும், ஸ்ட்ரெயிட்டாக ஓடும், திடீர்னு டேர்ன் பண்ணி ஓடும். இப்படி ஜிக்ஸாகாக ஓடுறனால மற்ற மிருகங்ககிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சிடும். ஹேர் ஒரே ஜம்பில் 10 அடி, அதாவது 3 மீட்டர் தாண்டிடும். 9th பிளேஸில் இருக்கிறது ஆஸ்ட்ரிச், நெருப்புக்கோழி. இது ஆப்பிரிக்கா கண்டங்களில் தான் அதிகமாக காணப்படுது. இதோட ஸ்பீட் மணிக்கு 70 கிலோமீட்டர் ஓடும். மனிதர்களை விட இது ஸ்பீடாக ஓடும். ஆப்பிரிக்காவில் உள்ள வெப்பமான புல்வெளிகள்லையும் பாலைவனங்கள்லையும் இது வாழுது. இதால் பறக்க முடியலனாலும் இதோட கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதோட வெயிட் 100லேருந்து 150 கிலோ இருக்கும். ஹைட் 2.5 மீட்டர் இருக்கும். இதோட கால் நகத்தால் ஒரு சிங்கத்தை கூட காயப்படுத்த முடியும். இந்த உலகத்திலேயே பெரிய முட்டை ஆஸ்ட்ரிச் பறவையோட முட்டை தான். இது தண்ணி இல்லாமல் ரொம்ப நாள் வாழும். ஆஸ்ட்ரிச் எதிரிக்கிட்ட இருந்து தப்பிக்க ஒன்று ஸ்பீடாக ஓடும், அப்படி இல்லைன்னா எதிரியோட ஸ்ட்ரெயிட்டாக மோதும். 8th பிளேஸில் இருக்கிறது கங்காரு. இது ஆஸ்திரேலியா கண்டத்தில் தான் வாழுது. இதோட ஸ்பீட் மணிக்கு 71 கிலோமீட்டர் ஓடும். குதிச்சு குதிச்சு ஓடுற ஒரே விலங்கு கங்காரு மட்டும்தான். இதோட ஸ்ட்ராங்கான பின்புற கால்களையும் அதோட வாலையும் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணுது. சில நேரங்களில் 3லேருந்து 4 மீட்டர் உயரத்துக்கு கூட குதிக்கும். ஆஸ்திரேலியா காடுகளில் வித்தியாசமாக ஓடுற ஒரு விலங்கு கங்காரு தான். 7th பிளேஸில் இருக்கிறது ஜாகுவார். இது சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காலையும் முக்கியமாக அமேசான் காடுகள்லையும் அதிகபட்சமாக காணப்படுது. இதோட ஸ்பீட் மணிக்கு 80 கிலோமீட்டர் ஓடும். இது ஒரு பவர்ஃபுல் புலி வகையை சேர்ந்தது. ஸ்பீடாக ஓடுறது மட்டும் இல்லை, ஸ்பீடாக அட்டாக்கும் பண்ணும். இது ஒரு ஆபத்தான மிருகம். புலி, சிங்கத்துக்கு அப்புறம் 3வது பெரிய பூனை வகை ஜாகுவார் தான். ஜாகுவாரோட உடம்புல இருக்க புள்ளிகளை ரோசட்னு சொல்லுவாங்க. ரோஸ் மாதிரி ஷேப் இருக்கும். ஜாகுவார் தண்ணியில் சூப்பராக நீந்தும். தண்ணியில் வாழ்கிற உயிரினங்களில் வேட்டையாடும். ஜாகுவார் எலும்பை உடைக்கிற அளவு ஸ்ட்ராங்காக கடிக்கும். இது சூப்பராக மரம் ஏறும். மரத்து மேலே இருந்தே அதோட இறையை கண்காணிக்கும். ஸோ ஜாகுவார் வலிமை ப்ளஸ் வேகம் அதிகமாக உள்ள ஒரு வேட்டை விலங்கு. 6th பிளேஸில் இருக்கிறது வில்டபீஸ்ட். இது ஒரு காட்டு மாடு வகைகளில் ஒன்று. இது ஆப்பிரிக்கா கண்டங்களில் முக்கியமாக கென்யா, டான்சானியாவில் அதிகபட்சமாக காணப்படுது. இதோட ஸ்பீட் மணிக்கு 80 கிலோமீட்டர் ஓடும். சில நேரங்களில் சிங்கம், புலி குரூப்பாக அட்டாக் பண்ணும்போது வில்டபீஸ்டோட ஸ்பீட் தான் அதை காப்பாற்றும். இதோட குட்டி பிறந்து 5 மினிட்ஸில் நின்றுடும். கொஞ்ச நேரத்திலேயே ஓடவும் ஆரம்பிச்சிடும். வில்டபீஸ்ட் குரூப்பாக தான் வாழும். இதோட உடம்பு ஸ்ட்ராங்காக சுறுசுறுப்பாக இருக்கும். இதுங்க குரூப்பாக ஓடுறனால எதிர்கிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சிடும். இந்த குரூப் 10லேருந்து 15 நிமிஷத்தில் 80 கிலோமீட்டர் ஓடிடும். 5th பிளேஸில் இருக்கிறது சிங்கம். சிங்கம் தான் காட்டு சாம்ராஜ்யத்தின் அதிபதி. ரொம்ப வேகமான ஒரு வேட்டைக்காரன். இது ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியாவில் அதிகபட்சமாக காணப்படுது. இதோட ஸ்பீட் மணிக்கு 80 கிலோமீட்டர் ஓடும். காட்டு ராஜாவான சிங்கத்தோட கர்ஜனை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி அதோட அதிவேகமான தாக்குதல் அதை விட பயங்கரமாக இருக்கும். ஆண் சிங்கத்தோட கழுத்தை சுற்றி நிறைய முடி இருக்கும். ஆண் சிங்கம், பெண் சிங்கம் ரெண்டுமே ரொம்ப நல்லா வேட்டையாடும். பட் மோஸ்ட்லி பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். சிங்கத்தோட தசைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரே ஜம்பில் 10 மீட்டர் கூட பாயும். பெண் சிங்கங்கள் குழுவாக தான் வேட்டைக்கு போகும். சிங்கத்தோட கண் பார்வை நைட்டில் மனிதர்களை விட 6 மடங்கு அதிகமாக இருக்கும். 4th பிளேஸில் இருக்கிறது பிளாக் பக். இது இந்தியாவில் அதிகபட்சமாக காணப்படுது. இதோட ஸ்பீட் மணிக்கு 80 கிலோமீட்டர் ஓடும். இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் அனிமல் பிளாக் பக் தான். வெள்ளைக்கால், கருப்பு உடம்பு, நீளமான சுருண்ட கொம்புன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதோட கொம்பு 20லேருந்து 25 இன்ச்சு வளரும். இதுக்கு ஸ்ட்ராங்கான கால்கள் இருக்குது. பிளாக் பக்கோட கால் நீளமாக இருக்கும். ஒரு ஜம்பில் 6லேருந்து 8 அடி வரைக்கும் குதிக்கும். இது ஜிக்ஸாகாக ஓடும். இப்படி ஜிக்ஸாகாக வளைஞ்சு வளைஞ்சு ஓடுறதுனால பெரிய வேட்டை மிருகங்க கிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சிடும். பிளாக் பக் 15லேருந்து 30 பேர் கொண்ட குரூப்பில் தான் வாழும். சின்ன சத்தம் கேட்டாலும் உடனே ஓடிடுங்க. தரைக்கு வலிக்காத மாதிரி ரொம்பவே சாஃப்டாக ஓடுங்க. ரொம்ப நேரமாக ஓடிட்டே இருக்க சக்தி இதுக்கு இருக்குது. பெண் பிளாக் பக்கு மோஸ்ட்லி கொம்பு இருக்காது. 3rd பிளேஸில் இருக்கிறது ஸ்ப்ரிங் பாக். இது சவுத் ஆப்பிரிக்காவில் தான் அதிகபட்சமாக காணப்படுது. இதோட ஸ்பீட் மணிக்கு 88 கிலோமீட்டர் ஓடும். இது குதிரை மாதிரி பாயிற ஆன்டிலோப் வகை மான். இது வேட்டை மிருகங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஸ்பீடாக ஓடுறது மட்டும் இல்லாமல் ஜிக்ஸாகாவும் ஓடும். சவுத் ஆப்பிரிக்காவோட நேஷனல் அனிமல் ஸ்ப்ரிங் பாக் தான்.
ஸ்ப்ரிங்பாக் ஒல்லியா இருக்கும். நீளமான காலு, க்ளோயிங் எல்லோ அண்ட் ஒயிட் கலர்ல உடம்பு, முதுகுல ஒரு ஒயிட் கலர் லைன்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஸ்ப்ரிங்பாக் பெரிய வேட்டை மிருகங்க கிட்ட இருந்து தப்பிக்க ப்ராங்கிங் பண்ணும். ப்ராங்கிங்னா அட் அ டைம்ல 4 காலையும் மேலே தூக்கி வேட்டை விலங்கு மேலே குதிக்கும். சுமார் 2 மீட்டர் ஹைட்டுக்கு இப்படி குதிக்கும். ஸ்ப்ரிங்பாக் மணிக்கு 85ல இருந்து 88 கிலோமீட்டர் ஓடும். அப்படி ஓடும் போதே ஜிக்ஸாகா ஓடும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. இதனால சில நேரத்துல சிங்கம், ஹைனா மாதிரி பெரிய வேட்டை விலங்கு கூட கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸ்ப்ரிங்பாக் நூற்றுக்கணக்கா ஒன்று சேர்ந்து ஓடும். இப்படி ஓடுறனால எந்த மானை அட்டாக் பண்றதுன்னு பெரிய வேட்டை மிருகங்க கன்ஃபியூஸ் ஆகிடும். செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது ப்ராங்ஹார்ன் ஆன்டிலோப். இது நார்த் அமெரிக்கால அதிகபட்சமா காணப்படுது. இதோட ஸ்பீட் மணிக்கு 88.5 கிலோமீட்டர் ஓடும். இத அமெரிக்கன் சீட்டான்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸா தொடர்ந்து ஸ்பீடா ஓடுற சக்தி இதுக்கு இருக்கு. சீட்டா மாதிரியே வேகமா கண்டினியூஸா அதுக்கு ஈடு கொடுத்து ஓடக்கூடிய அனிமல் ப்ராங்ஹார்ன் ஆன்டிலோப் தான். இதோட கால்கள் ஸ்லிம்மா நீளமா இருக்கும். இதோட இதயம் அது உடம்பு சைஸ்க்கு நார்மலா இருக்க வேண்டிய அளவை விட கொஞ்சம் பெருசாவே இருக்கும். ஸோ இதுக்கு ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். மூச்சு விடுற நாசி கொஞ்சம் பெருசா இருக்கனால ஆக்சிஜன் சப்ளை அதிகமா கிடைக்குது. இதுங்களுக்கு ஓடினா கூட மூச்சு வாங்காது. ப்ராங்ஹார்ன் ஆன்டிலோப் ஸ்பீடா மட்டும் ஓடாம ரொம்ப நேரம் கண்டினியூஸா ஸ்பீடா ஓடும். இதனால பெரிய வேட்டை மிருகங்களால இதை பிடிக்கவே முடியாது. இதோட கண்கள் மனிதனோட கண்களை விட 8 மடங்கு அதிகமான தூரத்தை துல்லியமா பார்க்க முடியும். 320 டிகிரி கண் பார்வை இதுக்கு இருக்கு. சின்ன சத்தம் கூட கேட்காமலே 1 மைல் தூரத்துல வர பறவையை கூட இதால பார்க்க முடியும். ஒவ்வொரு வருஷமும் இதோட கொம்பு விழுந்து மறுபடி வளருது. இது வேற எந்த ஆன்டிலோப்புக்கும் இல்லை. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது சீட்டா. இந்த உலகத்திலேயே மிக வேகமான நிலவிலங்கு சீட்டா தான். இது ஆப்பிரிக்கால தான் அதிகபட்சமாக காணப்படுது. இதோட ஸ்பீட் மணிக்கு 112 கிலோமீட்டர் ஓடும். சீட்டாவோட ஸ்பீட் வேற எந்த அனிமலுக்கும் இல்லை. இதோட ஸ்பீடுக்கு காரணம் இதோட ஸ்லிம் பாடி, நீளமான கால், வளைந்த முதுகெலும்பு, அப்புறம் நீளமான வால். நார்மலா சீட்டா வேட்டையாட தான் இதோட ஸ்பீடு யூஸ் பண்ணுது. சீட்டா வேகமா ஓடும், பட் கொஞ்சம் செகண்ட்ஸ் தான் வேகமா ஓடும். சீட்டா ஓடும்போது அதோட உடம்பு ஒவ்வொரு வாட்டியும் சுருங்கி விரியும். இதனால ஒரு ஜம்ப்ல லாங் டிஸ்டன்ஸ் போக முடியும். புலி நகங்க மாதிரி இல்லாம இதோட நகங்கள் ஃபுல்லா க்ளோஸ் ஆகாம இருக்கும். இதனால ஓடும்போது தரையை டைட்டா பிடிக்க உதவுது. சீட்டா இறைய பார்த்ததும் ஸ்லோவா தான் ஓடும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும். பட் 20 to 30 செகண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் உடம்பு சூடாகி மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். சீத்தாவோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. சீத்தாக்கு போட்டியா இருக்க ஒரே விலங்கு ப்ராங்ஹார்ன் ஆன்டிலோப் தான். இந்த வீடியோவில் டாப் 10 ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல்ஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். இதில் உங்களுக்கு எந்த அனிமல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் see you, டாடா, பாய்.